friends, இந்த வீடியோவில் நம்ம எப்படி Anaconda இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பைத்தான் எந்தெந்த ஐடியில் யூஸ் பண்ணலாம் Anaconda, அதுக்கப்புறம் python.org அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ Anaconda டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதில் பைத்தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ anaconda.com டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடுங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் கிடைக்கும். இல்லை Anaconda டிஸ்ட்ரிபியூஷனில் டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக டவுன்லோட் பேஜஸ்க்கு போகும். இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் விண்டோஸோடது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸோடது செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது ரெண்டும் க்ரீனில் இருக்கும். விண்டோஸோடது இதில் இருக்கும். நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பைத்தான் 3.7 வெர்ஷன் அண்ட் பைத்தான் 2. வெர்ஷன் இருக்குது. ஸோ 2.7 வெர்ஷன் கொஞ்ச நாளில் இன்னும் அது ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பைத்தான் 3.7 வெர்ஷன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நான் 60 அவங்கவுங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 64 பிட் கிராஃபிக்கல் இன்ஸ்டாலர் பெட்டராக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சதும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் மீ ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க, அதுவே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் எங்கே சேவ் ஆகும்னு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பைத்தானுக்கு எப்படி செப்பரேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டோமோ C:, அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி. ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரௌஸில் திஸ் பிசியில் C:, Anaconda அப்படின்றதில் நான் ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகி முடிக்க லேட் ஆகும். அவங்களோட சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து ஸ்பீடும் ஸ்லோவும் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. இப்போ இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டாலேஷன் வரும். அது ஸ்கிப் கொடுத்துருங்க, நம்மளுக்கு தேவை கிடையாது அது. ஸோ இதில் ஜஸ்ட்டு லேர்ன் கெட் ஸ்டார்டட் வித் Anaconda க்ளவுட் அப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது வேணாம், ஃபினிஷ் கொடுத்துருங்க. கோ. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி பைத்தானுக்கு பண்ண மாதிரி சிஸ்டம் என்விரான்மெண்ட்டில் போய் நம்ம இதோட பாத் கொடுக்க போது இதுவும் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணும். ஸோ திஸ் பிசியில் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அட்வான்ஸ்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம பைத்தானில் பார்த்த மாதிரியே பாத் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி Anaconda பர்டிகுலர் ஃபோல்டரில் போய் லைப்ரரியில் யூசர் பின் Anaconda லைப்ரரி பின் ஆல்ரெடி ஜஸ்ட் நீங்கள் செக் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆட் டு கொடுத்துருக்கிறதுனால அது ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். இந்த எடிட் என்விரான்மெண்ட்டில் இதில் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஓகே கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் Anaconda ப்ராம்ப்ட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதுவாகவே பேஸ் யூசர் எந்த யூசர் ஃபோல்டரில் இருக்கும்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த பேஸ் ஃபோல்டர் தான்
விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்க்கு முன்னாடி இருக்கிற ஃபோல்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட பர்பஸும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்ததும் பிப் இன்ஸ்டால் ஏதாவது கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எரர் இல்லாமல் பிப் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ பிப் இன்ஸ்டால் நம்பின்னு கொடுத்தோன்னா அது ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு. இந்த பேஸ் ஃபோல்டரில் ஆல்ரெடி நம்ம பண்ணும்போது அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ எனிஹவ் நம்மளுக்கு எரர் எதுவும் வரல. ஸோ கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட பர்பஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.